ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த ஓட்டர் ஸ்லிப் வந்து பத்தி தான் சொல்ல போறேன். பட் எல்லாருக்குமே ஓட்டர் ஸ்லிப் எல்லாரும் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு வீட்லயும் சரி தேடி வந்திருக்கும், இல்ல உங்களுக்கு ஸ்கூல்லயே கூப்பிட்டு கூட கொடுத்துருப்பாங்க. இது நான் ஸ்லிப் வாங்கிட்டேன், இந்த ஸ்லிப் இருந்தா தான் நம்ம ஓட்டு போடணுமா இல்ல ஸ்லிப் இல்லாமலையும் ஓட்டு போடலாமா அப்படின்ற டவுட் நிறைய பேர் இருக்கும். அது என்ன அப்படின்றது தெளிவா சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, ஓகே. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயே பாருங்க, ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்னு சொல்லுவாங்க, வாக்காளரின் தகவல் சீட்டு. இந்த ஸ்லிப் முதல்ல எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியுதுங்க, நம்மளுடைய ஓட்டர் நேம், நம்மளுடைய பேரு, அப்பா பேரு, பட் நம்ம ஓட்டரோட நம்பர் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும். எந்த பூத்துல போய் நம்ம ஓட்டு வந்து போடணும் அப்படின்ற லொகேஷன் முதல் கொண்டு கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்ல உங்க நேம் வந்து வந்திருக்கணும். உங்க நேம் ஓட்டர் லிஸ்ட்ல வந்திருந்தது அப்படின்னா இந்த ஸ்லிப்பை கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லிப்பை வச்சு நீங்க ஓட்டு போடலாம். ஆனா ஓட்டு போடுறதுக்கு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எதனா ஒன்று எடுத்துட்டு போகணும். ஒன்னு ஓட்டர் ஐடி, இல்ல ஆதார் கார்டு, இல்ல பேன் கார்டு, இல்ல டிரைவிங் லைசன்ஸ், இல்ல மேரேஜ் சர்டிஃபிகேட், இல்ல பேங்க் பாஸ்புக், அந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நம்ம எடுத்துட்டு போனா போதும். பட் ஒரு சில பேர் இந்த ஸ்லிப்பை வாங்கி ஒன்னு தண்ணியில போட்டிருப்பாங்க, இல்ல எனக்கீச்சு போட்டிருப்பாங்க, இல்ல தெரியாம ஏன்னா மறந்துட்டு இருப்பாங்க. பட் ஆனா ஓட்டு போடுற டைம் முடிஞ்சதுக்குள்ள நம்ம போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா நீங்க பூத் செக்ஷனுக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க டைரக்டா போகலாம். போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு இருந்தா கூட போதும். ஓகேவா? உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க லிஸ்ட்ல செக் பண்ணி சொல்லுவாங்க எந்த இடத்துல உங்க நேம் இருக்குன்னு கரெக்டா செக் பண்ணிட்டு கொடுப்பாங்க. நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஓட்டு போடலாம். பட் இந்த ஸ்லிப் இருக்கணும், இந்த கட்டாயமா இது இருந்தா மட்டும்தான் ஓட்டு போட முடியுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இதோட இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான். நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. பை.